வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 777, பைல் நம்பர் 2 1010, பைல் நம்பர் 3 555. இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேல தாராளமா பார்க்கலாம். ஸோ உங்க சோல்மேட் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க பார்ப்போம். ஸோ குயிக்கா சூஸ் பண்ணுங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த 777ங்கிற ஏஞ்சல் நம்பரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ உங்களுடைய சோல்மேட் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜ் இந்த டைமில் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் மெசேஜ் ஃப்ரம் யுவர் சோல்மேட்? ஸோ என்ன ஒரு மெசேஜ் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் தட்? ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் எதிர்பார்க்காத ஒரு டேர்ன் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சரி, உங்களுடைய சோல்மேட் உங்களுக்கு சொல்ற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேபி லைக் இப்போ நீங்கள் 2 பேருமே வந்துட்டு ஒரு சில பேருக்கு நோ கான்டாக்ட்ல இருக்கலாம், இல்லை ஒரு சில பேர் வந்துட்டு உங்கள் சோல்மேட்டை ஆக்சுவலி சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேவா? ஸோ மேபி சிங்கிளாக இருந்துட்டு சோல்மேட்டை சர்ச் பண்ணுற நபர்களாக கூட வந்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ லைக் ரிலேஷன்ஷிப் விஷயமா வந்துட்டு நிறைய ட்ராமாஸ், நிறைய ஹார்ட் பிரேக்ஸ், நிறைய விஷயங்களை வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ ஒன் ஆஃப்டர் அனதர் வந்துட்டு நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. பட் தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா ஈஸியாக டிசப்பாயிண்ட் ஆகக்கூடிய கேரக்டராகவும் இருப்பீங்க. ரைட். ஸோ உங்கள் சோல்மேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய அந்த ப்ராமிசஸாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதையுமே வந்துட்டு நான் பிரேக் பண்ண மாட்டேன். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் சப்போர்ட் யூ. அண்ட் என்ன ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை வந்துட்டு நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப், ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. சரி, டீப் இன்சைட் வந்துட்டு உங்க சோல்மேட் உங்களுக்கு சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு பயந்துக்கிட்டு நெகட்டிவாவே வந்து திங்க் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ எல்லாம் முடியுங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸ் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். பிகாஸ் வந்து பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட ரொம்ப பயப்படுவீங்க. அதை எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி சவாலா எடுத்துக்கிட்டு வந்துட்டு முன்னுக்கு கொண்டு போறதுங்கிறத தாண்டி அது கெட்டதாவே நடந்துருமோன்ற ஒரு பயம் ஜென்ரலி வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு இருக்கும். ஸோ பட் உங்க சோல்மேட் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். லைக் ஒரு ஸ்போர்ட்டிவா எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க, ஃபேஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், இட் இஸ் ஓகே அப்படின்ற ஒரு கூலஸ்ட் ஆட்டிடியூட் கைண்டா கூட இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதே கைண்டை தான் வந்து அவங்க உங்ககிட்டயும் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. உங்க சோல்மேட் உங்களுக்கு சொல்ற மெசேஜஸுமே வந்துட்டு அதுதான். ஓகேவா? ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணாம இருந்துட்டா போதும், மற்றது எல்லாமே வந்துட்டு நான் பாத்துக்கிறேன். ஸோ நிறைய நியூ எக்ஸ்பீரியன்சஸ், புது அனுபவங்கள் எல்லாமே வந்துட்டு நான் கொண்டு வரேன். யூ வில் ஃபீல் லைக் அந்த லைஃபே வந்துட்டு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த லைஃப்ல வந்துட்டு மோர் ஆஃப் லவ், ரொமான்ஸ் அண்ட் மோர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் ஒரு ட்ரீமி வேர்ல்டு மாதிரி வந்துட்டு நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு கொண்டுட்டு போகலாம். அதுக்கான ஒரு ஒரு கெப்பாசிட்டி, அதை வந்து எப்படி கொண்டு போறதுன்ற ஒரு விஷயங்கள் எனக்கு தெரியும். பட் ஆனா வந்துட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்துட்டு கோச்சிட்டு பிரச்சனை பண்றது மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டா போதும். ஓகே, ஸோ உங்களோட சோல்மேட்டை பார்க்கறப்போ வந்துட்டு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் எனர்ஜி இருக்கு. சம்டைம்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கான எனர்ஜியும் வந்துட்டு காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்க சோல்மேட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் பாசிட்டிவான ஒரு மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற ஏதாவது ஒரு மெசேஜஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஏதாவது வார்னிங்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஸோ அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைனலி வந்து நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னாலையோ நிறைய விஷயங்கள்னாலையோ ஹார்ட் பிரேக்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சரியாகும். ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா வந்து லக்கு வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப்ல எனக்கு லக்கே இல்லப்பா,
நான் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாலும் கடைசியில் நான் இந்த மாதிரி தான் ஹார்ட் பிரேக் இப்படி தான் வந்துட்டு என் நிலமை இருக்கும். ஸோ இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு உங்கள் சோல்மேட் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு வேர்ட்ஸ் வந்துட்டு கொடுக்கறது இது ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு டைம். ஓகேவா? See, you got this beautiful romantical understanding. See, இது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் டின்னர் டேட்டு அண்ட் சம்மர் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்ப குறியா இருக்காங்க. லைக் உங்க சோல்மேட் நீங்க லீட் பண்ணணும். ஸோ நீங்க என்ஜாய் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு எனர்ஜி அது அவங்க மனசுக்குள்ள இருக்கு. நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பட் சம்மேர் வந்துட்டு அவங்க ஒரு டைமும் வந்து அவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை உங்ககிட்ட சொல்ல வராங்க. இந்த மாதிரியான ஒரு ரொமான்டிக்கல் டேட்டாக இருக்கட்டும், இல்ல ஒரு பியூட்டிஃபுல் லைஃபுமே வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவங்களுமே உங்களுக்கு கொடுக்கற பாயிண்டாக இருக்கட்டும். ஸோ இதுல வந்துட்டு அவங்க எவ்வளவோ டைம் உங்ககிட்ட வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண வரப்போ நீங்க தான் வந்து தடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ உங்க சோல்மேட் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பைல் நம்பர் 1 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல 777 ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா சொல்லலாம். தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த 1010 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2 உங்களோட சோல்மேட் என்ன ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்புறாங்க. ஸோ பார்த்துடலாம். ஸோ என்ன மெசேஜ் உங்கள் சோல்மேட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. What's that message? Pile number 2. Okay. Look at this, thinking woman, thinking man, and the door to value. Beautiful. See, I think pile number 2 வந்துட்டு நீங்க both of you வந்து ஒரே மாதிரியான ஒரு எனர்ஜி, ஒரே மாதிரியான கேரக்டர் மோஸ்ட்லி இருப்பீங்க. அண்ட் உங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரே ஒரு தாட் இருக்கும். இப்ப கோல்டு ரிலேட்டடான பர்சனாக நீங்க இருக்கலாம். அண்ட் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சுட்டு அதனோட தாக்கம் என்னவா இருக்கும், அது ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஸோ அப்படின்னு ரொம்ப கால்குலேட் பண்ணிட்டு செய்யக்கூடிய நபரா இருப்பீங்க. ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே வந்து மோரர்லெஸ் ஒரே மாதிரியான சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் ஆல்சோ எதையுமே வந்துட்டு ஒரு அவசரமா வந்துட்டு டக்குன்னு செய்யக்கூடிய நபர் கிடையாது. ரொம்ப யோசிச்சுட்டு இது கரெக்டா ஒரு மூணாவது பர்சன் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட அது சரி வருமா, அது கரெக்டா இருக்குமா அப்படின்னு ரொம்ப ஆழமா திங்க் பண்ணிட்டு அண்ட் தென் வந்துட்டு முடிவெடுக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் வந்து பைல் நம்பர் 2. ஓகேங்களா? அண்ட் ரெண்டு பேரோட வந்து மைண்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பயுமே வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸே நோக்கியே இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருப்பீங்க, எஸ்பெஷலி ப்ரொஃபஷனல் ரிலேட்டட். ஓகேவா? ஸோ உங்க சோல்மேட் வந்துட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களே வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்னா யோசிக்கிறோம், நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு ஒன்னா ஒத்து போறோம். ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு லைஃப்பை வந்துட்டு லீட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு மேரேஜ் இந்த மாதிரி வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போறப்போ சரி, ஃபியூச்சரை கொண்டு போறதுலயும் சரி, ஸோ நம்ம வந்துட்டு டுகெதரா வந்துட்டு செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு டுகெதரா வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம். அப்படி பண்றப்போ வந்துட்டு அது இன்னும் கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம எதையுமே ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி பேசி வச்சுட்டு செய்யறப்போ அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். அண்ட் டிஸ்கஷன் பண்ணாம நம்ம வந்துட்டு லைஃபை லீடு பண்ண வேண்டாம். அது வந்துட்டு பர்சனலாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, லெட் அஸ் டிஸ்கஸ் ஸோ டீப்லி. அப்போ அது நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ல வந்துட்டு அடுத்தடுத்த ஒரு பெஸ்ட் வேல்யூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்க சோல்மேட் ஒரு மெசேஜ் வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அதாவது நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு செய்யக்கூடிய நபர் தான். பட் சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப கரெக்டா ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே யோசிப்பீங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு ரெண்டு பேரோட தாட்ஸ்ல வந்துட்டு டிஃபரன்சஸ் இருக்கும். அவங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க, நீங்க ஒரு மாதிரி யோசிப்பீங்க. பட் உங்க சோல்மேட் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரெண்டு பேருமே டுகெதரா நம்ம யோசிச்சு செஞ்சோம் அப்படின்னா அது வந்துட்டு நல்ல ஒரு ரீச் இருக்கும். சீக்கிரமாவே வந்து லைஃப்ல ஒரு குட் நியூஸ் வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படிங்கறதும் வந்துட்டு அவங்க சொல்ற ஒரு மெசேஜாக இருக்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2
அண்ட் ஆல்சோ வந்துட்டு சம்வேர் வந்து உங்களுடைய சோல்மேட் இஸ் ஸோ ஹாப்பி அபவுட் யுவர் ஹார்ட் ஒர்க். ஓகேங்களா? சரி, ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க்கிங் கேரக்டர் தான். பட் நீங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல கொஞ்சம் போய் வந்து ஓவரா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, உங்க சோல்மேட் வந்துட்டு ஒரு கரெக்டா டைமிங் பேசிஸ்ல ஹார்ட் ஒர்க் பண்ற பர்சனா இருக்கும். இந்த டைம்குள்ளார நான் இது செய்வேன், அதுக்கு மேல செய்ய மாட்டேன், அதுக்குள்ளார என்னோட வேலைகள் ஹார்ட் ஒர்க் இருக்கும். பட் பைல் நம்பர் 2 நீங்க வந்துட்டு டைம் லிமிட்லாம் பார்க்க மாட்டீங்க. கோல் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த கோல் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும், அந்த கோல் முடிகிற வரைக்கும் நான் செய்வேன். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்துட்டு ஓவரான எஃபோர்ட்ஸ் வந்துட்டு போடுவீங்க நீங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு மாற்றத்தை நோக்கி டிராவல் பண்ணக்கூடிய பர்சன் தான் வந்து பைல் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பார்ட்னர் இப்போ உங்களுடைய சோல்மேட் சொல்லக்கூடிய விஷயங்கள், லைஃப்ல ஆப்பர்ச்சுனிட்டி கோல் ரிலேட்டட் இருக்க வேண்டியதான், கரெக்ட் தான். பட் அதுவே லைஃப் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ லைஃப்ல ஒரு சில ஹாப்பினஸ் தேவை, ஒரு சில என்ஜாய்மெண்ட்ஸ் தேவை, பிடிச்ச விஷயங்களை செய்யணும், ஒரு டைம் பேசிஸ்ல வந்துட்டு ஒர்க் பண்ணுங்க. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ஹாப்பியா ஜாலியா இருக்கணும். ஸோ எப்பயுமே 24 மணி நேரமுமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அடுத்தடுத்து வந்து யோசிச்சுட்டே இருக்காதீங்க. ஸோ பிகாஸ் வந்து உங்க சோல்மேட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம்ங்கிறது பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்க கரெக்டா அந்த டைமிங்ல எந்தெந்த டைமிங்லங்கிற ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கும். பட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கால்குலேஷன்ஸ் இல்லாம அந்த டாஸ்க் முடிகிற வரைக்கும் நான் வந்துட்டு அதுல மைண்ட் செட் இருந்துட்டே இருக்கும். நான் வேலை செய்யல, என் மைண்ட் அங்கதான் இருக்கும். அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன பண்ணலாம். பட் சம்வேர் வந்துட்டு நீங்க உங்க சோல்மேட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்றதை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்க வந்து டோன்ட் டூ சோ மச் அப்படிங்கிற ஒரு மெசேஜஸுமே வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ பைல் நம்பர் 2 தட்ஸ் ஆல். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல 1010ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா சொல்லுங்க. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த 555ங்கிற ஏஞ்சல் நம்பரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்க சோல்மேட் என்ன ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துட்டு சென்ட் பண்றாங்க பார்ப்போம். ஸோ என்ன ஒரு மெசேஜ் உங்களுடைய சோல்மேட் உங்களுக்கு வந்துட்டு இந்த டைம்ல வந்து சென்ட் பண்றாங்க, என்ன மெசேஜ் அது? வாட் இஸ் தட்? ஓகே, ஸோ எஸ், ஏஞ்சல் ஆஃப் பேலன்ஸ், திங்கிங் விமன், விக்டரி, வெரி குட். அவங்க சோல்மேட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க நல்ல ஒரு டேலண்டடான ஒரு பர்சன். ஓகேவா? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பர்சனல் லைஃபும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃபும் சரி அழகா டேலண்டடா கொண்டு போவீங்க. அதாவது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுனா, ரெண்டுத்திலையுமே வந்துட்டு எப்படி கொண்டு போகணும், வழி நடத்தணுங்கிற திறமை இருக்கு. ஆனா அந்த பேலன்ஸ் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுதான் வந்து உங்க சோல்மேட் உங்களுக்கு வந்துட்டு சொல்ற ஒரு விஷயமாக இருக்கு. ஐ திங்க் உங்க சோல்மேட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த பர்சனுக்கு உங்களை நல்லா தெரிஞ்சிருக்கும், நல்லா ஒரு புரிஞ்ச பர்சனா தான் மோஸ்ட்லி இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ உங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச நபரா தான் வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப்லயும் சரி, ஐ மீன் பர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல்லையும் சரி, நீங்க ரொம்ப கிரேட். ஓகேவா? ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்க ரொம்ப யோசிக்காம கரெக்டா யோசிச்சிங்க அப்படின்னா யூ நீட் தட் விக்டரி. சம்டைம்ஸ் உங்களுடைய சோல்மேட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்கள்ல உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்ற ஒரு நினைப்புகள் கூட இருக்கு. லைக் அவங்களோட வேலை விஷயமா இருக்கட்டும், லைஃப் விஷயமாக இருக்கட்டும், உங்களுடைய அட்வைசஸா இருக்கட்டும், உங்களுடைய ஒரு மோட்டிவேஷன், ஒரு சப்போர்ட் வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பிகாஸ் வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பயுமே உங்களை வந்துட்டு எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்துலயாவது நீங்க உங்களை வந்துட்டு டெவலப் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. ஓகேவா? மாத்திட்டே இருப்பீங்க, உங்களை ஆல்வேஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பீங்க. பட் ஆனா உங்களோட மைண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா விக்டரி. ஒரு கோல் முடிச்சிட்டேனா அடுத்த கோல்னு போகக்கூடிய ஒரு நபர் தான் நீங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கான டிவைன் பிளெஸிங்ஸ் அண்ட் ஏஞ்சல் பிளெஸிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய சோல்மேட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நபராக தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பர்சன் உங்களுடைய நிறைய பிளஸ் அண்ட் மைனஸ், நிறைய மேஜிக்கல் திங்ஸ், நிறைய மாற்றங்கள் உங்ககிட்ட இருந்து பார்த்துருப்பாங்க. ஸோ பட் என்ன அப்படின்னா, நேரடியா கேட்கறதுக்கு ஒரு ஈகோ இருக்கு, ஒரு விதமான தாட்ஸ் இருக்கு. நான் எப்படி போய் நேரடியா கேட்பேன்? ஸோ நான் மறைமுகமா வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதனால கூட வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்க சோல்மேட்டை வந்துட்டு உங்ககிட்ட நேரடியா சொல்ல முடியாத வார்த்தைகள், விஷயங்கள் வந்துட்டு நிறைய இருக்குது.
ஓகேவா? பட் ஆனாலும் கூட வந்துட்டு அவங்களுடைய ஓன் லைஃப்ல வந்துட்டு நீங்க ஒரு சில முடிவுகள் எடுக்கணும். எஸ்பெஷலி வந்துட்டு கல்யாணம், மேரேஜ், ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹோல் லைஃப்லயுமே வந்துட்டு உங்களுடைய ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வந்துட்டு அவங்களுக்கு தெரியுது. ஓகே, பிகாஸ் ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நார்மல் பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு வெரி குட் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இன்சைடு உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா அதை நீங்க இன்னும் பார்க்காம இருக்கலாம். ஓகேவா? ஸோ பிகாஸ் ஃபைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க ஆக்சுவலி ஒரு பிளஸ்டான ஒரு பர்சன். ஏதோ ஒரு வழியில உங்களுக்குன்னு ஒரு பிளெஸிங் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஆனா அதை நீங்க பார்க்கல, அந்த பர்சனுக்கு வந்துட்டு அது தெரியுது. ஓகேவா? அவங்க வந்து கவனிக்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி உங்க கம்யூனிகேஷன். ஃபைல் நம்பர் 3 உடைய மிகப்பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய ஹார்ட், யோர் லவ் அண்ட் யோர் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? சரி, அதுதான் சொல்றாங்க, உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கு. பட் அந்த திறமைகளை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் சம்வேர் வந்துட்டு உங்க சோல்மேட்டுக்கு மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபைல் நம்பர் 3 ஆல்தோ வெரி டேலண்டட் அண்ட் நிறைய ஸ்கில்டு, அதெல்லாம் ஓகே தான். பட் வென் இட் கம்ஸ் டு ஃபேமிலி அண்ட் வென் இட் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப் ஏன் நீங்க ஒதுங்கி போகிறீங்க? பிகாஸ் உங்க சோல்மேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு கண்காணிக்கிறாங்க, கவனிக்கிறாங்க சைலண்டா. ஆனா உங்ககிட்ட வந்துட்டு சொல்லல. பட் ஸ்டில் வந்துட்டு அவங்க மனசுல இருக்க நிறைய கேள்விகள் என்ன அப்படின்னா, ஏன் வந்து நிறைய விஷயங்கள்ல நீங்க அவாய்ட் ஆகுறீங்க, ஒதுங்கி போகிறீங்க, ஸோ எதுக்கு வந்துட்டு ஃபார்வர்டா வர மாட்டேங்கிறீங்கன்ற ஒரு கேள்விகள் வந்துட்டு நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ சி லுக் அட் த ஹாப்பி எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹாப்பியா ஜாலியா இருக்கணும் நீங்க. லைக் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ, ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஜாலியான கேரக்டராக இருந்தீங்களோ அதே மாதிரியான ஒரு பர்சனாக வந்துட்டு நீங்க இருக்கணும்ன்ற ஒரு ஆசைகளும் கூட அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே, இது மேபி லைக் ஃபைல் நம்பர் 3க்கு ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய சோல்மேட் டைரக்டா சொல்லியிருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்துட்டு இன்னும் சொல்லாம மறைமுகமா கூட வந்துட்டு ஒரு சில ஆக்ஷன்ஸ் மூலியமா கூட வந்து காமிச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனா அவங்க உங்ககிட்ட வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கறது ஸ்ட்ராங்கா வச்சிருக்க மாதிரி தான் வந்து காமிக்குது. ஓகே, சோ ஃபைல் நம்பர் 3 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல 555ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா சொல்லலாம். தேங்க்யூ. ஸோ 3 ஃபைல்ல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. குவைட் யூனிக்கா இருக்கு. தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு. நன்றி.